ஏதோ நடந்து போச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையாக ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சுமா அப்படின்னு. இவங்க போட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசிலை முழுங்கினவன் எப்படி இருப்பான்? முழி. இப்போ நம்ம பயிலுங்க ஐயோ இங்கே வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்போ வைத்தியகார பயிலு இது கரூரில் உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா நீங்கள் இருக்கும். டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்கள். எங்களை பார்த்து பேசாதரா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு இராணுவம், இன்னொரு நாட்டு இராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் இராணுவம் இலங்கை. அந்த இராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியனத்தின் மகன் மகள். தங்கச்சி உட்கார விடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காருங்க. நீங்க தள்ளி வாப்பா, இங்கிட்டு தள்ளி வா, இங்கிட்டு தள்ளி வா. தங்க எங்க அம்மா கொஞ்சம் நகர்ந்து வாங்கம்மா, கொஞ்சம் இடம் கொடுங்க. தங்கச்சி இங்கிட்டு வாங்க, நல்லா இங்கிட்டு வாங்க. உட்காருங்க, அவ்வளோதான், உட்காருங்க. ஒரு பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இருக்கை கொடுத்துட்டு வெளியேறிடும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கூடாது. இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்குது. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்கே இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியாக இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த வைக்கக்கூடாது. புதுசாக நீங்கள் வந்திருக்கிறியே தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தால் நீ உட்கார்தாயின்னு எந்திரிச்சு நின்றுக்கணும். அவன் தான்டா சரியான ஆண்மகன். நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிற்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தற்கொலையில் பெரிய தற்கொலை ஆகிடுவா. பார்த்துக்கிட்டு அப்புறம் பச்சை மட்டையை வேற ஆளுக்கு எடுக்க மாட்டேன், உனக்கு எடுத்து விட்டுருவேன். பார்த்துக்க. இப்போ 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த செத்து பிணமா வந்தவன் வீட்டிற்கு எவ்வளவு பணம் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக, வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது? யாராவது ஒருத்தன் சொல்லு. எந்த அரசாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்ப இங்க பேசு, ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பெரும் வெள்ளத்தில் இதே தலைநகரில் பல குடும்பங்கள் செத்து மிதந்திருக்கு, பல பேர் உயிரற்று உடல் மிதந்து போயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இவ்வளோ ஒரு பேரிழப்பை சந்திரிச்சுக்காங்கன்னு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி நகர்வு, எவ்வளவு கேவலமான ஆட்சி நகர். இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற எவனும் இந்த செயலை எதிர்ப்பான்டா. சீமான் அவன் தம்பி தங்கச்சிலடா, எவனும் நாட்டை நேசிக்கிற எவனும் எதிர்ப்பான், எவனும் எதிர்ப்பான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்குடா 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்தியே? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் இது எப்படிப்பட்ட செயல்? திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில். இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால் இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் அன்று செத்தார், இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிட்டார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போற நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகம் இது? எப்படி? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி வாய்ச்சியா? செத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் அவனுக்கு அதை அரசு பண்ணி கொடுத்துருக்கா? பாத்தியா? பார்த்திருக்க? பகல்காமில் செத்தானே, அவனுக்கு அதை அரசு பண்ணி இல்லை ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை? சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு.
சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழாதிலே நெரிசலில் சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்கள் நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாம்பிகைக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேன்னா சத்தியம்னா மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா இல்லை. பழி போட்டார்கள், பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது, எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க, மேலே நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீவிட மேலே இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்த ஆள் யாரு? நீங்க. அப்போ எவன் அங்கே ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்போ நீங்கள் ஏன் நிறுத்தலை பேச்ச? அங்கே என்னன்னு பாருங்க, நீ ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? பாதி பேசிட்டு முங்குது காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருக்கு. விசாரிச்சிச்சுல்ல? அதுக்கிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்கள் சொல்லுங்கள், என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார்கள், ஆமாம் போட்டார்கள். இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது, சொல்லுங்க, சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னால் எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்கள் தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்போ அவ்வளோ காசு வச்சுருக்க நீங்கள் இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்கள் கேட்கல, கொடுங்க, கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்ற காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சுருக்காரு, அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுகிறா, நாங்கள் ஒரு எல்லோரும் நம்ம பிள்ளைகளை மகளை எல்லோரும் வாழ்த்து பேசுங்க. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன், கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஒன்று வச்சுருக்காரு, அரைஸ்ன்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ், அதில் கொடு. வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் சொல், நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க, முதலமைச்சர் ஆகலை. ஒரு வேளை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்துருப்பீல்ல? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலையை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவரோ அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்கள் நடந்துக்கணும். நேர்மையாளனா கூடு, வேலை கொடு. நீதிபதியே சொல்கிறாங்க பாருங்கள், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சி நிதியிலையோ இதுலேயோ நீங்கள் கொடுங்க. உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா, அவங்கள கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்கான். யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜாய் ரெட்டி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணி தீர்வோம். ஐயோ கொடுமை. கடவுளின் குழந்தை என் தம்பிட்டாதான் சொன்ன பாருங்க.
அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. முன்ன ஏடா கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது கர்நாடகாவில் ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்கே பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா, இங்கே பேஞ்சா நாங்கள் பிடிச்சிக்கிறோம் என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகாவிலேருந்து எனக்கு திறக்க விடணும் கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது? வைத்தியக்காரங்களா, அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார் அப்படின்னு. வழக்கை நான் போட்டு நீ வா, அப்போ அங்கே உச்சநீதிமன்றத்தில் போடு, நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால் காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்கிறான். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் கார்த்தி சொல்கிறான், 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடித்து கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அப்போ அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளோதானா? இவ்வளோதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்போ படித்தா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதானா? அப்போ தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியன் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்கில் வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊற்றி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்போ அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்போ தென் எந்த லெவலுக்கும் போ, எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கேட்குறேன், கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவ? இப்படி தான்டா வருவேன், இப்படி தான் வருவேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன போட்டு பிடிங்கிட்டியா 2-3? போடாடே போட. ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிற்குது. அரசியலை கற்பிக்கலை, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கலை. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை? கேரளாவில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்லை எங்கே இல்லை? மகாராஷ்டிரா இல்லையா? இன்னும் சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகன், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகன். அவன் நடிகனை பார்ப்பான், தலைவனை பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடித்தவர்றா. ஆசியாலே 500 படம் நடித்த கலைஞன் அவன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கார், மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் எந்திரிச்சு கட்டப்படி குடிச்சிட்டு உட்கார சொல்ல பண்ண. ஒருத்தர் வந்து ஹே அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லுன்ட்டான். இங்கே என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர், அதனால தான் சொல்கிறேன், அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுன்ட்டான். இப்போ இங்கே எங்கே ஆரம்பித்தாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடையை போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். அதுதான் சிக்கல். இப்போ வந்தே மனோலாம் முதல் படத்தில் நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்போ அடுத்து ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்போ தான் நம்ம ஐயனார் அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ளே ஏதாவது ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம் என் உடன் பிறந்தார்களே. இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில் வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலைன்னா போவான். இங்கே ஒன்றை கவனிச்சுக்க, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவலருடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் 100 ஓர் 1000 எழுவும். அதுதான் நாங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுவும். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது, எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் இருக்குது. தமிழ் தேசியம் என்பது
ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி அதுக்கு வச்சிருக்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நினச்சிக்கிட்டு கூடாது. இது ஒரு காப்பு அரண். இது ஒரு வேற்றுக்கிரக சொல் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது ஃபாசிசம், இனவெறி இனவெறி என்று சொல்வான். நாம் பேசுகிறது இன உரிமை அரசியல். அதை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் இனவெறி அரசியல் பண்ணுறான். நாம் பேசுகிறது இன உரிமை, இன உரிமை அரசியல். இல்லைன்னா 151 இடத்துல மருத்துவ படிப்பில் மேல் படிப்புக்கு இருக்கிற 151 இடத்த பறி கொடுத்துட்டு இந்த அரசு நிற்கிது. நமக்கு அறிக்கை கொடுத்தா அதுக்கு நம்மளை திட்டுது. அப்போ எப்படி? அது எங்கள் ஐயா பொதுச்செயலாளர் சொல்கிற மாதிரி இந்த மேடையை அரசியலுக்கு இதுக்கான மேடை அல்ல. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்கள் காத்திருக்கோம். ஏன்னா எங்கள் ஐயா எங்களுக்கு பாடிவிட்டு போயிருக்கான், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான். எந்த மாதிரி? இப்போ வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஆளுகள். எப்படி? இவன்லாம் யார்? கோட்டு படத்துக்கு பிளாக்கில் டிக்கெட் விற்றவன் ஜனநாயகன் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கான். இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷனில் வருது. இதெல்லாம் ரெவல்யூஷனில் வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சின்னு வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆயிரும், பொலிட்டிக்கல் சர்வீஸ்னு வருவான், பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆயிரும். இப்போ பூரா பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் தான். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள். அரசு அலுவலகங்களுக்கு ஒரு தலைவன் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இடைநீக்கம் இல்லை, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவன் கொடுக்கலாம், அடுத்த கொடுத்து வேலையை சாதிச்சுட்டு போயிடுவான். வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க, உங்கள் மகன் அவன் சொல்லுவான், எனக்கு அவர் தான் மகன், நீ கொடுத்தா தான் எழுத்து போடுவேன். யாரு? ஐயோ கொடுமையே, என்ன செய்யணும்னு தெரியல. பெக்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியாவில் கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில் உங்களுக்கு தெரியாது, படிக்கணும். நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதியிருப்பார், முதல் பக்கத்திலே வருது. அது ரொம்பலாம் உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில் 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடாக அந்த கொச்சப்பம்பா நதி எந்தவன்ட்ட கொடுன்னு ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், சரியும் கொடுத்துட்றாங்க. தண்ணி எடுக்காதுன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்ட்டான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனைன்னு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில் பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு பதவி தலைமை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேரை சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர்றான். யார்? இந்த பெக்டல். ஓடி வந்து கடைசியாக எங்கே இறங்கிடுறான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுறான். அங்கே என்ன பண்ணுறான்? அவன் பேர் என்னப்பா? சூயஸ். மார்வேடத்தில் இவர் போகிறாரில்ல, அது மாதிரி அவன் ஒரு மார்வேடத்தில் சூயஸ்ன்னு இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து, யாருக்கு? பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு, நான் உங்கள் மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன். எங்கேருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சுருந்தோம். அப்போவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையாக பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையாக பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள். நாம் கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்ச வாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறத தவிர உங்கள் அரசுக்கு என்ன வேலைன்னு, இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்காரன் சூயஸ்? பதில் இல்லை. இப்போ இவர் சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸு. சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறத தவிர உங்களுக்கு என்ன வேலை?
இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன? அதுபோல் இங்கே இன்னொரு கவனிக்கல், கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்புல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவோட இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்குது. பேட்டன் ரைட்டாக அவன்கிட்ட இருக்குது. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்போ 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரித்து எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் விற்றுக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போகிறானா? இந்த சூயஸ் கொடுக்க போகிறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போகிறானா? யாரா நீங்கள்லாம்? யார் நீங்கள்லாம்? யார் ஜல்ஜீவன்? யார்? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றியிருக்கிறோம். அதான் கேட்குறேன், ஜல்ஜீவன்னா யார்? யார் எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்குற திட்டம். எங்கேருந்து தண்ணி? டெல்லியிலிருந்தே வருமா? எங்கேருந்து எடுப்பான் ஜல்ஜீவனை? எங்கேருந்து எடுப்பான்? என் மண்ணிலிருந்து. என் மண்ணிலிருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான் ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதிநீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி போய், அங்கே அவனுக்கு பவானி இருக்குது, இங்கே தாமிரபரணி இருக்குது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்றுத்தர ஏன் இந்த இந்தியாவை ஆளுகிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வியை ஏன் நீங்கள் எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்போ போடுவேன், குழாயை போடுவான், எவ்வளோ நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளோ நாளைக்கு? 6 மாதம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறனில் இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழித்து காசு இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போகிற. ஐயாரியில் என்ன எதுக்கு நீ நாகர்கோயிலில் இது பண்ணுற? நாகர்கோயில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறாங்க. இப்போ மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன்? மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இதை எப்படி நீ ஏற்புற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மலை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளடா இவங்க. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டலாம், நட்டலாம், நீரை உறிஞ்சி வித்தால் ஜெயிக்கலாம், உலகம் ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ளே இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே இல்லை? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்புல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமாக இருந்தே பதறாப்புல காமராஜ் படமாக இருக்கும்போதே பதறாப்புல. ஐயோ, அதில் இந்த ஓமந்தூரார் குமாரசாமிலாம் ஐயா அப்படின்னு. சரி, நமக்கு ஒன்று தான் இருக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில் தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்லை, ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாப்புல.
என்ன சொல்கிறாப்புல, ஸ்டாலின் அந்த ஸ்டாலினை நினச்சிக்கிருவ, ஜோசப்னா அவரை நினச்சிப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாப்புல, எப்படி சொல்கிறாப்புல, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளோ பெரிய படை இல்லை, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுற்றணுன்னு வேகமாக சுற்றும், எங்கே ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருகிருன்னு அங்கே போய் டொப்புன்னு விடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்கரோடு அப்படியே நிற்கணும். அப்போ மண்டை சுற்றி அப்படி விழுகும்போது ஒற்றே போட்டு ரெண்டாக பொழக்கணும். இது புரியுதா? புரியுதா? அவருக்கு இருக்குப்பா. இடைத்தேர்தலை எப்போ வைப்பாங்கன்னு நானும் வெறியோடு தான் இருக்கேன். வெறியோடு தான் அவர் வெறி கொலை வெறி இருக்கேன், கொலை வெறின்னு இருக்கேன். ஆமாம், எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போகிறதுக்கே பயப்பட்ட. தினம் மாலை காலை இரு வேலைங்க. அவன் அந்த பயிற்சியாளர் அண்ணன் மாட்டுக்கறி கோழி வேணாம், இப்போ என்னதான் சாப்பிட சொல்கிற, ஐயோ மாட்டுக்கறி அண்ணன் மசூல் பில்ட் பண்ண தானே தேவைப்பட்டு இது பண்ண போட்டு என்னையா பெரிய கொடுமையாக இருக்குது, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த இப்படி நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா, அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்கள் ஒரு கட்சியில் இணையலை, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில் கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசியன மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்கே இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகணும். நீ எங்கே வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது, உன் தொகுதி உன் ஊர் அதுக்குள்ளே தான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளோதான் உன் கடமை முடிஞ்சிருது கட்சிக்கு. தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதான் இங்கே பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்கை கொளுத்தும், அது அணைஞ்சிரும். ஆனால் அந்த விளக்கை வச்சு 1 லட்சம் விளக்கை கொளுத்த முடியும். இப்போ நீங்கள் கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். இப்போ கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு. இப்போ அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமாக இருக்கு. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்து அறுவடைக்கு வருகிற போது வேற ஒரு கையில் பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு பாடம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டால் அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ளே கண்ணை கட்டுதேங்கிறான். என் பங்காளி வடிவேல் சொன்னான், ஐயோ அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுதேன்னு. இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து தான் என் உடன் பிறந்தவனே, பொறுமை. பொறுமை என்பதும் ஒரு வித போர்தான் என்கிறான் மாசேத்து. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அதன் கனி தித்திப்பாக இருக்கும் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அப்படிதான் நடக்கும். இது ஒரு விபத்து நடந்திருக்கு, விபத்தே விதியாகிறது. அதனால் இதுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலத்தை நம்ம விலையாக கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் மக்களோடு மக்களுக்காக நிற்கணும். மக்கள் மீது நமக்கு வருத்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது. ரத்தமாக கொடு, பிரச்சனையாக போய் நில்லு, போராட்டமாக போய் பக்கத்தில் நில்லு, கவலையாக தோல் கொடு, கண்ணீராய் துடைத்து விடு. அவன் கூட நில்லு. ஏன் நீ அவன்கிட்ட இருந்தால் அவனுக்காக வந்திருக்க.
உன்னை கேவலப்படுத்துறானா, இகழ்கிறானா, நீ புகழ் ஒன்ன, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு. பிரபாகரன் ஒழிக என்று ஒருவன் ஒருமுறை சொன்னால், பிரபாகரன் வாழ்க என்று நீ 1000 முறை சொல்லு. நீ சொல்லு. நம்ம வந்த பிறகுதான் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும்னே மற்ற கட்சிகள் கற்றுக்கிட்டு செய்யுது. பார்க்குறீல்ல, எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கொடையில் பாராட்டுவதற்கு காரணம், நாம் ஒரு முடிவெடுத்தோம். சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. எவனும் மருத்துவமனையில் போய் இந்த சாதி ரத்தம் இருந்தால் எனக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறதில்ல, ரத்தம் கொடுங்க தான். அது எவன் ரத்தமாக இருந்தான்னு. அதனால தான் நாம் ரத்தம் சிந்தி நம் இன விடுதலைக்கு போராடியதாலேயே ரத்தத்தை கொடையாக கொடுத்தோம், உறுப்புகளை கொடையாக கொடுக்குற வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கண்டுகளை இந்த மண்ணில் நட்டு வளர்த்துருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெருமை பேசுவதற்கல்ல, பிறவி கடமை. அதனால் நாம் செய்கிறோம். அதை புரிந்துக்கணும். இந்த படையில் இணைக்கும் போது நீ ஒரு பகத்சிங், இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவனை உருவகப்படுத்திக்க. நீ திலீபனை போல ஒரு வீர போராளியை போல உன்னை நீ உருவகப்படுத்திக்க. சாதாரணமாக நின்று வாழ்க ஒழிக கோஷம் போடுறது இங்கே பழக்கம் இல்லை. வாழ்க தமிழ் தாய், வாழ்க தலைவர் பிரபாகரன், இப்படி தான் நீ பேசி கற்றுக்கணும். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடணும். இங்கே அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படி தான் போடணும். இங்கே இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு கையில் வண்டியில் போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாமல் போகணும். நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில் தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன், போவேன். இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. நீ போய நான் வருவேன். போய எனக்கே பாதுகாப்பு இல்லை, நாட்டுக்கு நே பாதுகாப்பு. நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில் எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோடனே இந்த போலீஸ்லாம் பாவம் பார்த்து திரும்பிக்கிறது, எதாவது கேட்பாரோன்ட்டு. என்ன பண்ண போகிற தங்கச்சி தம்பி என்னன்னு நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. போகிறவரெல்லாம் பாவமாக இருக்குது. பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு கடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டிப்புறாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை தொலைக்கணும். கொடுமையாக இருக்குது. இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்புல, அதுக்குள்ளே அவன் சிவகுமார் வந்தால் கலவரம் வந்தால் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாப்புல. அதை மழை பெஞ்சிருச்சே திறந்து விட்டாப்புல, பொறுக்கலை. இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாப்புல. அதனால் இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்களிலிருந்து உணர்வு எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க. நம்ம தேர்தலில் தான் தோற்றுக்கிறோம். அவர்கள் சொல்கிறபடி வெற்றி தோல்வி அதில் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவாக இருக்குது, அது அவ்வளோதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமுங்கிற எண்ணம் வர நம்மளால் வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒன்று தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருகிறேன். நாம் தமிழர் பிள்ளை என்பவன் தனியாக இருக்கணும், அவனுக்கு தனியாக தெரியணும், தனித்துவம் இருக்கணும். அவன் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க தகுதி வச்சிருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். அதுதான் இந்த கட்சிக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். பிள்ளைகள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் கால் கெடுக்க தங்கச்சிகளாக நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய இன்னும் காலங்கள் இருக்கிறது. நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமை மிக்கவர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். நாம் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் வென்றே தீர வேண்டும். இது வரலாற்றின் காலத்தின் தேவை, வரலாற்றின் பெருங்கடமை என்பதை உணர்ந்து இந்த அரசியல் புரட்சி படையில் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என் முன்னாடி இவ்வளவு எழுச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.
உறவுகளே, இணையும் உறவுகள் அண்ணனோடு இணையும் நேரம் இது.